தொழுகையின் சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினம் ஒரு செய்தியில் இன்றைக்கான செய்தியை இப்போது நம்ம இன்ஷால்லா பார்க்கலாம். ஒரு மனிதரின் தலை நசுக்கப்படுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல பாக்குறாங்க. அது பற்றி அவர்கள் விளக்கும் போது அவர் குர்ஆனை கற்று அதை மறந்துருக்காங்க. அதனால்தான் நம்ம எப்பயுமே குர்ஆனை கற்றுக்கு அப்புறம் மறக்கக்கூடாது. அதே போல கடமையான தொழுகையை தொழாமல் உறங்கியிருக்காது, அதாவது ஃபஜர் தொழுகையை தொழாமல் உறங்கியிருக்காது. அப்ப அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அதே போலதான் ஒரு ஊரில் ஒரு பள்ளியாசலில் தொழக்கூடியவர்களையும் கவனித்தால் ஒருவரின் தொழுகைக்கும் மற்றவரின் தொழுகைக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருப்பதை காணலாம். நபிகளார் காட்டி தந்த சரியான முறையில் எவ்வாறு தொழுவது என்பது பற்றி அறியாமையே இதுக்கெல்லாம் காரணமாக அமைந்திருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் நம்ம தொழுவ வேண்டும். அவர்கள் எப்படி தொழுதாங்களோ அதே போலதான் தொழுவணும். நாளைக்கான செய்தி இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.